நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் அண்ட் டைமில் இருந்து. கொஷின் என்னென்னா, ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும்போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியில் இருந்து திரும்பும் பொழுது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? இதை தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ குயிக்காக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, பள்ளிக்கு செல்லும் பொழுது 3 கிலோமீட்டர் வேகம், பள்ளியிலிருந்து திரும்பும் பொழுது 2 கிலோமீட்டர் வேகம் சொல்லி இங்கே 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்பீடாலையும் வகுப்படக்கூடிய நம்பர் இந்த ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ 5 கிலோமீட்டர், 5ல் 3 முழுசாக வகுப்படாது. ஆப்ஷன் பி 5.5, இதுலேயும் இந்த 2 நம்பர்ஸும் வகுப்படாது. ஆப்ஷன் சி 6 கிலோமீட்டர், இந்த 6ல் 3, 2 ரெண்டுமே வகுப்படும். தென் ஆப்ஷன் டி பார்த்தோன்னா 6.5 கிலோமீட்டர், இதுலேயும் இந்த 2 நம்பர்ஸும் வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் சி 6 கிலோமீட்டர் அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் இப்போ நம்ம எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டான அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ அதுக்கு 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, 6 கிலோமீட்டர் டிவைடட் பை இந்த 6 கிலோமீட்டருங்கிறது என்ன, வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு 6 கிலோமீட்டர். இப்போ இந்த 6 கிலோமீட்டர் இங்கே கொடுத்துருக்க 2 ஸ்பீடாலையும் முதல்ல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 6/3 எவ்வளோ வரும், 2 ஹவர். அதே மாதிரி 6/2 எவ்வளோ வரும், 3 ஹவர். இப்போ இந்த 2 ஹவரையும் 3 ஹவரையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ஹவர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிது. இந்த 5 ஹவர் கொஷினில் கொடுத்துருக்க இந்த 5 ஹவரோட கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் சி 6 கிலோமீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா முதல்ல கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் நம்ம எடுத்துடலாம். ரெண்டு டிஸ்டன்ஸு கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டையும் இந்த கொடுத்துருக்க அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஆன்சரால் டிவைட் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நம்ம எடுத்துருக்க ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த 5 ஹவர் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, 6 அப்படிங்கிறது கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் டிவைடட் பை இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்பீடு என்ன, கிலோமீட்டர் பர் ஹவர் இதோட யூனிட். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா கிலோமீட்டர் இன்ட்டு இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் மேலே போச்சுன்னா ஹவர் பர் கிலோமீட்டர் அப்படின்ட்டு வரும். ஸோ கிலோமீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஹவர் தான். ஸோ இந்த யூனிட் வச்சு நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்பீடை மட்டும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் கூட நம்மளுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தாலே போதுமானது. இப்போ 2வது கொஷின், ஒரு மனிதன் அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் பொழுது மணிக்கு 4.5 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அலுவலகத்திற்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? ஸோ ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஆப்ஷன் ஏ 10 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டரில் 3, 4.5 ரெண்டுமே வகுப்படாது. ஸோ ஆப்ஷன் பி 12 கிலோமீட்டர்ஸ், 12ல் 4.5 வகுப்படாது. ஆப்ஷன் சி 9 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி 18 கிலோமீட்டர். ஸோ 18 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் ரெண்டுலேயுமே பார்த்தோன்னா இந்த 2 நம்பருமே வகுப்படும். இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல் 9 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ 9/3 3 கிலோமீட்டர், 9/4.5 2 கிலோமீட்டர். ஸோ 2 ஹவர். இது ரெண்டையும் இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 ஹவர் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சர் வருது. இந்த 5 ஹவரும் கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய 5 மணி நேரமும் கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இப்படி ஆப்ஷன்லேருந்தே நம்ம குயிக்காக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம்.